எத்தனை நோன்பு வந்தாலும் பட்டி நோம்பி மாதிரி வருமாங்க. இந்த பட்டி பொங்கலை நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஆசைப்பட்டு ஒவ்வொன்றும் சூப்பராக பண்ணுவாங்க. எங்களுக்கு பட்டி நோம்பு இல்லாதனால சித்தப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா வாசல் வலிச்சு விட்டு பிள்ளையார் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பொங்கலுக்கு தேவையான ஜாமானமெல்லாம் எடுத்துகிட்டு பட்டியை சுற்றி வருவாங்க. இது பொள்ளாச்சி பட்டி பொங்கல் செலிப்ரேஷனுங்க. சித்தி எடுத்துகிட்டு வரக்குள்ளே சித்தப்பா ரெடின்னு கிளம்பிட்டாருங்க. நாங்கள் எல்லோரும் ஓட்டிகிட்டு இருந்தோம். நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவங்க, உங்கள் ஊர் முறைப்படி எப்படி பட்டி பொங்கல் கும்பிடுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அட பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. இனி என்னங்க, நல்ல நேரம் பார்த்து பொங்கல் ஊற்றி வைக்க வேண்டியதாங்க. சித்தப்பா தான் பட்டியாவடை பொங்கல் ஊற்றி வச்சாருங்க. பொள்ளாச்சி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டியாவடை பொங்கல் ஆண்கள் தாங்க ஊற்றி வைப்பாங்க. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு பொங்கல் வச்சாச்சு. மேம்பட்ட வாழ்க்கைன்னா இந்த மண்ணும் ஆறும் குளமும் ஆடும் மாடும் கோழி மாசில்லாத காற்று அல்ல குறையாத பூமியும் நம்ம ஐயா கருப்பு சாமியும் மேம்பட்ட வாழ்க்கை. அந்த பொங்கல் பொங்கி வர ஸ்டேஜ் இருக்கு பாருங்களே, எல்லாருமே பொறுமையாக நல்லா வருமானு பார்த்துட்டே இருப்போங்க. தேராட்ட கூடி ஜம்முன்னு சலமூலை பார்த்து பொங்கி வந்துச்சுங்க பொங்கல். அதுக்கப்புறம் பசுமால் எல்லாருமே பட்டியாவடை பொங்கலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனாங்க. மற்ற பொங்கலுக்கெல்லாம் பால் தேவையில்லைங்க. சந்தோஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பட்டி நோம்பியனை காலையில் கெடேரிக்கன்னு போட்டிருக்குதுங்க. பட்டி பெருகுன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, செய்கிற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமா அதான் முக்கியம். எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்குறவங்க எல்லாருமே ராஜா தான். இதை பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம்தான். இங்க நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. பயமில்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. பட்டியாவடை பொங்கல் அழகாக வந்துருச்சுங்க. ரெடி பண்ணிவிட்டு மற்ற பொங்கலெல்லாம் ஊற்றி வைக்க சித்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குட்டி பொங்கல், பயிர் பொங்கல், குலதெய்வ பொங்கல்னு சொல்லிட்டு பட்டியாவடை பொங்கல் விழுந்ததுக்கப்புறம் தாங்க தெப்பக்குளம் எடுக்கணும். என் தம்பி ஒரு பக்கம் தெப்பக்குளம் எடுக்க, என் பையன் ஒரு பக்கம் புட்டு சுட்டு கொடுக்க, பார்க்கறதுக்கு கண்குள்ளா காட்சி தான் போங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? மாமனாரும் மருமகனும் தெப்ப குளத்தை அலங்கரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாழையும் கரும்பும் கொடியும் வச்சு. பொங்கலோ பொங்கலே எப்படி தாங்க மயிலு பொங்கலோ பொங்கல். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. செஞ்ச காய்கறிகள், அரிசி கழுவுன தண்ணி எல்லாமே அதுக்குள்ளே ஊற்றிடுவோங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிடும்போது இருட்டாயிருச்சுங்க. தெப்ப குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இளநீ எல்லாமே 4 மூளைக்கு வச்சாச்சு. பொங்கலும் ரெடி ஆயிருச்சுங்க. எல்லோரும் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும். ஆனா காலையில் யார் நேரமே வேணாலும் எந்திரிச்சு எடுத்துக்கலாம். சொன்னது யாருன்னு கூறுப்புள்ள சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சான். முருகா அருமுக கந்தா மோதிரம் எத்தனை விரகாசம் பாலன கொடுத்து முருகா அருமுக கந்தா. மாவளுக்கு எடுத்ததுக்கு 1001 எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீங்க காசு வாங்க, காசு வாங்க.
மாவிளக்கு பாவலுக்கு எடுத்து சாமி கும்பிட்டு சாப்பாடு ஊட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கதையா காத்துல அப்படியே கரைஞ்சு போயிடக்கூடாது. அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு அது நினைவுகளா தொடரணும். மாடுகளுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டியாச்சுங்க. உடனே நம்மளும் வயிற்றுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பட்டியில் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. பட்டியாவோட குழம்பு, இது வந்து சேனக்கிழங்கு பொரியல், இது ஆல் டைம் ஃபேவரட். இது பச்சை மாவு, இது வந்து பூசணிக்காய் பொரியல், ஒவ்வொருத்தங்க அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது ரசம், இது வந்து சாம்பார், இது வந்து ஃபினிஷிங்காக எல்லாத்துக்கும் தயிர். என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா? பண்ணலாம்.